இந்த உலகமே கைவிடலாம், எல்லாரும் கைவிடலாம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன், அவரால கைவிட அவருக்கு தெரியாது. நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தங்களில் உண்மை உள்ளவர். வாக்குத்தத்தங்களை நிறைவேறும் காலம் இது. நல்ல கரங்களை தட்டி அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை, புதிய பலத்தை கர்த்தர் தருகிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். சங்கீதம் 18:46 சொல்லியிருக்கிறது போல, கர்த்தர் ஜீவனுள்ளவர், என் கண்மலையானவரை நான் என்ன பண்ண போறேன்? துதிக்க போறேன். ஆமேன். எத்தனை பேர் சொல்றீங்க அவரே என் கண்மலை, அவரே நம் கோட்டை? சத்தம் பத்தாதே. ஆமேன், ஹalleluya. அவரே நம் கண்மலை, ஆமேன், நம் கோட்டை, என் ரட்சகர், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். சொல்லுவோமா? ஹalleluya. ஆமேன். என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன். என் ஆபத்து நாளில் என்னுடைய எதிரிகள் என்னை சூழ்ந்து வந்தாலும் நீங்க எனக்கு ஆதரவா இருந்தீங்க இயேசுவே. உமக்கு நன்றி. கரங்களை தட்டி நன்றி செலுத்தி பாடுவோமா? கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீரன் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. நீரன் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் என்ன மீண்டும் சொல்வோமா? என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து, மீண்டும் சொல்வோமா? விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். என் பலனாகிய கர்த்தாவே, முழு பலத்தோடு பாடுவோமா? உம்மிலே அன்பு கூறுகிறோம் இயேசுவே. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில், மீண்டும் சொல்லுங்க, என் பலனே, என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். சொல்வோமா? என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி
கரம் பிடித்து தூக்கி விட்டீர். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம். மீண்டும் அறிக்கை செய்யலாமா? உயரத்தில் இருந்து உங்க கரத்தை நீட்டி நீரேப்பா. மனிதர்கள் யாரும் உதவாத அந்த நேரத்துல என்னை தூக்கி நீரே மீண்டும் சொல்வோமா? உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் உம்மையே நாங்கள் நேசிப்போம். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில். என் கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீரன் கன்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் மேருகம், உயர்ந்த அடைக்கலம், பிரச்சன்ய கொம்பு. நீரன். நீங்க பாடுவீங்களா? நல்ல சத்தத்தை உயர்த்தி, சின்ன பிள்ளைங்க எல்லாம் கரங்களை தட்டி, நீரன் கண்மலை என் கோட்டைன்னு உற்சாகமா பாடுங்க. துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், பிரச்சன்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனே, என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். நல்ல கரங்களை தட்டி நம் பலனாகிய கர்த்தருக்கு ஒரு கரகோஷம் கொடுப்போமா? இதுதானே அவங்களோட கரகோஷம். நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்துக்கு மகிமை செலுத்துவோமா? அவர் ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜீவனுள்ள தேவனை சேவிக்கிறீங்க? நீங்க ஜெபித்தா, நீங்க பிரேயர் பண்ணும்போது ஏசப்பா கூப்பிடுறாரா? சின்ன பிள்ளைங்களா கூப்பிடுறாரா? நீங்களாம் ஜெபிக்கும் பொழுது ஏசு கவனிக்கிறாரா? அப்ப என் ஜீவனுள்ள தேவனை நான் துதிப்பேன். இன்னும் சத்தமா ஹல்லேலூயா. ஆமென். அவர் தம்முடைய சிறகுகளாலே தம் ஜனங்களை மூடி நம்மளுக்கு அரவணைக்கிறாரு, அடைக்கலம் கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. சிறகுகளாலே என்னை மூடுகிறீர், அதற்காக நன்றி அப்பா. எவ்வளவோ நாங்க செய்திகள் கேள்விப்படுகிறோம். வீட்டுக்குள்ள இருந்து வெளியில போகும்போது ஒரு ஜெபம் இல்லாம யாராவது போக முடியுதா இந்த காலத்துல? அவரோட ப்ரொடெக்ஷன் இல்லைன்னா நம்மளால சேஃபா சுகபத்திரமா இருக்கவே முடியாது. ஆமென். ஏன்னா அவரோட சிறகுகளால அவரோட பிள்ளைகளை கண்மணி போல பாதுகாக்கிறாரு, மூடி கொள்ளுகிறாரு. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அவரோட அனுமதி இல்லாம நம்ம வாழ்க்கையில எதுவுமே நடப்பதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னோட வாழ்க்கை உங்க கரத்துல இருக்குன்னு சொல்லி கரங்களை தட்டி உங்க சிறகுக்காக நன்றி, உங்களோட அடைக்கலத்திற்காக நன்றின்னு கரங்களை தட்டி பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோமா? சிறகுகளாலே மூடிடுவார். சிறகுகளாலே மூடிடுவார், அரணான பட்டணம் போல் காத்திடுவார். கழுகை போல எழும்ப செய்வார், நம்மை நடத்திடுவார். அவர் நம்மை நடத்திடுவார். சிறகுகளாலே மூடிடுவார், அரணான பட்டணம் போல் காத்திடுவார். கழுகை போல எழும்ப செய்வார், நம்மை நடத்திடுவார். அவர் நம்மை நடத்திடுவார். எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லமையுள்ளவரே.
எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லமையுள்ளவரே நம்மை நடத்திடுவார், அவர் நம்மை நடத்திடுவார். விசுவாசத்தோடு சொல்லுங்க, என்னை அவர் நடத்துவார், நடத்திடுவார், அவர் என்னை நடத்திடுவார். பாதை அறியாத நேரமெல்லாம் அதிசயமாய் நம்மை நடத்தி வந்தார். பாதை அறியாத நேரமெல்லாம் அதிசயமாய் என்னை நடத்தி வந்தார். கரங்களை பிடித்து கைவிடாமல் நம்மை நடத்திடுவார். கரங்களை பிடித்து, எக்ஸாம் எழுதுற பிள்ளைங்களா சொல்லுங்க, கரத்தை பிடித்து கொள்ளுங்க இயேசுவே. மீண்டும் சொல்லுங்க, கரங்களை பிடித்து, கரங்களை பிடித்து கைவிடாமல் என்னை நடத்திடுவார். கரங்களை பிடித்து கைவிடாமல் நம்மை நடத்திடுவார். எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லமையுள்ள, நீர் வல்லமையுள்ள தேவனப்பா. என்னை பலப்படுத்துகிற இயேசுவே, என்னை பலப்படுத்துங்க இந்த காலை வேளையில. என்னை நடத்திடுவார், அவர் என்னை நடத்திடுவார், நம்மை நடத்திடுவார், அவர் நம்மை நடத்திடுவார். வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கிடுவார். வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திலே நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கிடுவார். சத்துருக்கு முன்பாக உடை நிறுத்தி தலையை உயர்த்திடுவார். சத்துருக்கு முன்பாக தலையை உயர்த்தி சொல்லுமா, சத்துருக்கு முன்பாக என்னை நிறுத்தி, சத்துருக்கு முன்பாக என்னை நிறுத்தி தலையை உயர்த்திடுவார். சத்துருக்கு முன்பாக என்னை நிறுத்தி தலையை உயர்த்திடுவார். எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லமையுள்ளவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லமையுள்ளவரே நம்மை நடத்திடுவார், அவர் நம்மை நடத்திடுவார், நம்மை நடத்திடுவார், அவர் நம்மை நடத்திடுவார். எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லமையுள்ளவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லமையுள்ளவரே நம்மை நடத்திடுவார், அவர் நம்மை நடத்திடுவார், நம்மை நடத்திடுவார், அவர் நம்மை நடத்திடுவார். கிருபையிலே தேவ கிருபையிலே, சொல்லுவோமா, கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். கிருபையிலே தேவ கிருபை, உணர்ந்து சொல்லுங்க, என்னை தாங்கி நடத்தின கிருபையே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஆருயிர் அன்பராய் எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசு பரன். ஆருயிர் அன்பராய் எங்களுடனே ஜீவிய பாதையிலே அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே
ஜீவனை நாம் பெற்றிடவே நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் விசுவாசத்தில் நிலைத்திடுவோம் அசையாது அழைப்பினை காத்துக் கொள்வோம் விசுவாசத்தில் அசையாத அழைப்பை என்று சொல்லுமா விசுவாசத்தில் நிலைத்திருக்க உதவி செய்யுங்கப்பா அசையாது அழைப்பை நாம் காத்துக் கொள்வோம் விசுவாசத்தில் நிலைத்திருப்போம் அசையாது அழைப்பை நாம் காத்துக் கொள்வோம் கிருபையிலே தேவ கிருபையிலே கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே இருக்கிற இடங்கள் எளிமை நின்று நம்ம பாடுவோமா பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார் ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் நமக்கு முன்பதாக செல்கிற தேவன் வெற்றி தருவார் ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் நேற்றிடுவோம் ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார் ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார் ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் நேற்றிடுவோம் ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே பாரல் எனக்கு வேறென்ன வேண்டும் உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும் பாரல் எனக்கு வேறென்ன வேண்டும் உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும் பாரல் எனக்கு வேறென்ன வேண்டும் உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும் பாரல் எனக்கு வேறென்ன வேண்டும் உயிருள்ளவரை நின் துயரங்கள் காரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும் உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும் பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும் உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும் தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் தூயாதி தூயவரே அவர் எவ்வளவு பரிசுத்தமுள்ளவர் அதை உணர்ந்தவர்களா முழு பலத்தோடு ஆராதிப்போமா தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் நல்ல கரங்களை தட்டி ஜெய கிறிஸ்து நமக்கு முன்பதாக செல்லுகிறார் இந்த காலை வேளையில எவ்வளோ சூழ்நிலைகள் மத்தியில நம்ம இருக்கலாம் எந்த பலவீனம் மத்தினாலும் பயங்கள் நம்மளை சூழ்ந்திருக்கலாம் ஆனா தேவன் எலியாவின் தேவன் நம்மோடு இருக்கிறார் ஹல்லேலூயா நம்மளோட ஜெபத்தை கேட்கிறவர் ஜெபங்களை கேட்கிறவரே உம்மை நாங்க துதிக்கிறோம் அப்பான்னு நல்ல கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா உமக்கு ஸ்தோத்திரம் 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 என் தேவன் நீர் ஜீவனுள்ளவர் அப்பா நீரே எங்கள் உயிருள்ள தேவன் கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரித்த அந்த நாளை நாங்க நினைக்கிறோம் இந்த நாள்லயும் நாங்க எல்லாரும் ஒரு குடும்பமாக கூடி நீரே தேவன் நீரே மெய்யானவர் நீரே எங்களை நடத்துகிறவர் நீரே எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் என்று நாங்க அறிக்கை செய்கிறோம் அப்பா எங்களோட போராட்டங்கள் மத்தியில எங்களுக்கு ஜெயம் தாங்கப்பா நாங்க ஜெயம் கொள்ளுகிறவர்களாக help us to be victorious Lord
எங்களை நடத்துகிற தேவனை உண்மை நாங்கள் துதிக்கிறோம். கரங்களை நல்லா தட்டி தேவ நாமத்துக்கு மகிமை செலுத்துவோமா? எலியாவின் தேவன், நீரன் தேவன் அப்பா, இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு ஜெயத்தை தாங்க, எங்களுக்கு பலனை தாங்கன்னு கரங்களை தட்டி பாடுவோம். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். 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 வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமலை நிறுத்தினார் வல்ல தேவன். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமலை நிறுத்தினார் வல்ல தேவன். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்தில் இந்த காலை வேளையில எங்க பாத்திரங்களை ஆசீர்வதிக்க நீர் வந்திருக்கிறீங்க இயேசுவே. திருப்பி சொல்லுங்க. பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். 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 சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன் வீரமுடன் முழங்கினான் தேவ மனிதன். சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன் வீரமுடன் முழங்கினான் தேவ மனிதன். அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றார் தேவ மனிதன். அக்கினியால் பதிலளிக்கும் சொல்வோமா? கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். 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 வானங்களை திறந்தே வல்ல தேவன், அக்கினியால் பதில் தந்தார் ஜீவதேவன். இந்த காலை நேரம் இந்த வானங்களை திறந்து எங்களுக்கு பதில் தாங்க இயேசுவேன்னு கேட்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே பணிந்தனர் தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே பணிந்தனர் தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். ஜீவனுள்ள தேவன நீரே என் தேவன், நீரே என் ஆண்டவர் அப்படின்னு பணிந்து கொள்ளுங்க. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்
விடுதலையோடு தேவன் ஆராதிக்க. பொழிந்த ஆவியை பின்மாறியாக இன்று என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். 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 அபிஷேக நதி நான், அபிஷேக அறிக்கை செய்யுங்க, நானே அந்த அபிஷேக நதி. அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள். ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள். நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம். சொல்வோமா? நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும். மீண்டும் சொல்வோமா? நதி பாயும் இடமெல்லாம், நாம் போற இடமெல்லாம் ஜீவன் உண்டாகதாக இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா சமாதான குலைச்சல்கள் மாறுவதாக. நதி பாயும், நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம். நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது. நல்ல கண்களை மூடி ஒரு புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த ஜீவ ஊற்று, ஊற்று தண்ணீரே, ஆவியானவரே நிரப்பிக் கொண்டிருக்கிறதற்காக நன்றி. அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று. எல்லா நாம விரிவுகளா திறந்து, எனக்குள்ளே ஜீவ ஊற்று. சின்ன பிள்ளைங்களா கண்களை மூடுங்க, சிறு பிள்ளைகள் கண்களை மூடி ஆவியானவரை பெற்றுக்கொண்டவங்க ஆவியில நிறைந்து. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு, புதிய வல்லமைக்காக நன்றி ஆவியானவரே. ஒரு புது பலன், ஒரு புதிய பலத்தினால இடை கட்டி கொண்டிருக்கிறதற்காக நன்றி, நன்றி. பலவீனங்களை மறைகிறது, நன்றி அப்பா. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். நல்ல விடுதலையோட ஆட்டுக்குட்டியை ஆனவரோட ரத்தம் இந்த காலை வேளையில நம்ம இங்க இருக்க ஒவ்வொருத்தருக்காகவும் சிந்தப்பட்டிருக்கிறது. எங்களுக்குள்ள இருந்து ஒரு ஜீவ நதி பாய்ந்து செல்லட்டும் அப்பா. உங்க சமூகத்துல இருந்து வர அந்த ஜீவ நதி, உங்க த்ரோன்ல இருந்து, உங்க சிங்காசனத்துல இருந்து ஒரு சமாதானம் நதியை போல பாய்ந்து கொண்டிருக்கிறது. அதற்காக நன்றி, நன்றி, நன்றி. எங்க ஒவ்வொருத்தரோட குடும்பங்களுக்குள்ளேயும் நீங்க அந்த சமாதானத்தை தரீங்க அப்பா. இருக்கிற கலக்கங்கள், கவலைகள், கண்ணீர் மறைகிறது இயேசுவின் நாமத்தினால. உங்க சமூகத்துல தானே எங்களுக்கு ஒரு புது பலன் நாங்க பெற்றுக்கொள்ளுகிறோம். நல்ல கரங்களை தட்டி விடுதலையோடு ஊரிஹாட தரலக ரஷ்ணஹந்தர லகரபியர தரலபா ரிப்ரஹட தரல கரஷ்ணஹந்தர லகரபா ரிஹனதி ரங்கர தீரகர தீரகர வல்லமே நாவியானவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. உங்க மகிமையால இந்த இடத்தை நீங்க சூழ்ந்திருக்கிறீங்க, அதற்காக உமக்கு நன்றி. எங்களுக்கு முன்பதாக கோணலானவைகளை நேராக மாற்றிக் கொண்டிருக்கிறீங்க, அதற்காக உமக்கு நன்றி அப்பா.
விலகாத நிழலாக எங்க கூடவே இருக்கிறீங்க. அதற்காக நன்றி. யாரு வந்தாலும் வரலனாலும் நீர் எங்க கூட இருக்கிறீங்க இயேசுவே. விலகாத நிழலே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களை திறந்து உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். 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 ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, அன்பின். நல்ல ஒரு தெளிவை எங்க பிள்ளைகளுக்கு கட்டளைங்கப்பா. ஒரு மகிமையின் வேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் வேகம் எங்கள் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் வேகம் இந்த இடத்தை மூடுதே. உங்க மகிமையான பிரசனத்திற்காக நன்றி. உம்மை நாங்க வணங்குகிறோம் இயேசுவே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும். விலகாதவரே இயேசுவே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே. அன்பான இயேசுவே, இந்த காலை வேளையில உங்களோட அன்பினால கவர்ந்து கொள்ளுங்கப்பா. Let your love comfort us this morning. அன்பின் ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. தெளிவான ஆவியானவரே, எங்க ஒவ்வொருத்தரோட சிந்தனையும் நீங்க ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி அப்பா. தேவையில்லாத குழப்பங்கள் மறைகிறது இயேசுவின் நாமத்தினால. சிலுவையில் அப்பா நீர் முள்முடி ஏற்றுக்கொண்டீரே. அந்த அப்பா சிலுவையின் ரத்தம் எங்களோட சிந்தனையில நாங்க பூசுகிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி அவரோட வல்லமையை, விடுதலையை இந்த காலை நேரத்துல பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு தெளிவான சிந்தனையை கட்டளையிடுங்கப்பா. நாங்க எடுக்கிற டிசிஷன்ஸ்ல, நாங்க எடுக்கிற தீர்மானங்கள் உமக்கு பிரியமுள்ள தீர்மானமா இருக்கணும் இயேசுவே. எங்களை அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்தரே, நீர் பாத்திரர், நீர் உன்னதர், நீர் சிறந்தவர். உங்க பிள்ளைகளாக எங்களை உமை போல பரிசுத்தமாக்குங்க. ஒரு விஷயம் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. உங்க விலையேற பெற்ற ரத்தத்தினால கழுவுங்கப்பா. நீர் தூயர், நீர் தூயர், நீர் நல்லவர். உமை போல எங்களை மாற்றுங்கப்பா. உமை போல எங்களை மாற்றுங்க. தூயரே, தூயரே, துதிகளுக்கு பாத்திரரே, தூயரே. கரங்களை உயர்த்தி சொல்வோமா? துதிகளுக்கு பாத்திரரே, துதிகளுக்கு பாத்திரரே, தூயரே, தூயரே, துதிகளுக்கு பாத்திரரே. துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எல்லா துதியும், துதியும் கனமும்
மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். துயரே 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 என் துதிகளுக்கு பாத்திரரே துயரே துயரே துதிகான மகிமைக்கு பாத்திரரே உலகத்தை ஆள்பவரே வார்த்தையால எங்க வாழ்க்கையை மாற்றுங்கப்பா. மொத்த உலகத்தையும் உம் கரங்களிலே ஆளுகிறீர் ஸ்தோத்திரம். மொத்த உலகத்தையும் உம் கரங்களிலே தாங்குகிறீர் ஸ்தோத்திரம். உம் வார்த்தையின் வல்லமையால் இந்த உலகத்தை ஆள்பவரே, உம் வார்த்தையின் வல்லமையால் இந்த உலகத்தை மீண்டும் சொல்வோமா? உம் வார்த்தை, உம் வார்த்தையின் வல்லமையால் இந்த உலகத்தை ஆள்பவரே, உம் வார்த்தையின் வல்லமையால் இந்த உலகத்தை ஆள்பவரே. பாத்திரரே பாத்திரரே உங்க நாவுகளை விரிவாய் திறந்து அவர் பாத்திரர், அவர் நல்லவர், அவர் உன்னதர். உங்க சத்தங்கள் உயரட்டும். பாத்திரரே 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 துயரே துயரே துதிகளுக்கு பாத்திரரே துயரே துயரே துதிக்கு பாத்திரர் நீர் ஒருவரே பாத்திரரே. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா சேர்த்து கரங்களை அசைத்து ஒன்று சேர்த்து உயர்த்துவோம். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. நல்ல ரெண்டு கரங்களை தட்டி இந்த காலை முதல் ஆராதனையிலே கர்த்தருடைய வல்லமையுள்ள தேவ பிரசனம் இந்த இடம் முழுவதும் ஆளுகை செய்கிறபடியால் நல்ல ஆவியில நிறைந்து உம்முடைய நாமத்திற்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்திலே நித்திய பேரின்பம் உண்டு என்ற வார்த்தையின்படி இந்த காலை வேளையில் ஒவ்வொரு இருதயங்களிலும் உம்முடைய மகிழ்ச்சி ஆளுகை செய்வதாக. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்ற வார்த்தையின்படி எல்லா கட்டுகள் உடைவதாக, எல்லா சோர்வுகள், எல்லா பலவீனங்கள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் விலகி போவதாக. உம்முடைய வல்லமையுள்ள தேவ கரம் ஒவ்வொருவரையும் தொடுவதாக. உம்முடைய மகிமையுள்ள தேவனுடைய புயம் ஒவ்வொருவரையும் தொடுவதாக. உம்முடைய பலத்த கரமங்களை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. உம்முடைய அற்புதமான கிருபை எங்களை ஆளுகை செய்வதாக. உம்முடைய தெய்வீக கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீரே. ஆமென். இந்த காலைவேளையிலே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா சோர்வுகள், பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் முற்றிலும் அகன்று போவதாக என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் நாங்கள் ஒருமித்து உம்முடைய அற்புதமான தேவ கிருபையின் கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். கர்த்தருடைய மகிமை ஆளுகை செய்வதாக. இந்த 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸ்ல
கர்த்தருடைய விசேஷித்த கிருபையின் வல்லமை ஆளுகை செய்வதாக. இந்த காலவெளியிலே ஒருமித்து நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த சபையை சுற்றிலும் இருக்கிற 10 கிலோமீட்டர் பகுதி முழுவதும் உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை தெளிக்கிறோம். கர்த்தருடைய அற்புதமான கிருபையின் கரம் ஆளுகை செய்வதாக. எல்லா விக்கிரக கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் கட்டோடு ஒடிந்து போவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை தொடர்ந்து ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று சங்கீதக்காரர் அறிக்கை செய்வது போல கர்த்தருடைய மகிமையின் புயம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வருவதாக. உதிக்கிற உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகள் ராஜாக்கள் நடந்து வருவார்கள் என்ற வார்த்தையின்படி உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும் என்று உமது அடியான் ஆசீர்வதிக்கிறேன், ஜெபிக்கிறேன். கிருபை தொடர்ந்து ஆளுகை செய்வதாக. துதிகன மகிமையாவும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என்னோடு கூட யோவான் சுவிசேஷ புஸ்தகம், த காஸ்பல் புக் ஆஃப் ஜான் சாப்டர் 2, யோவான் 2ஆம் அதிகாரம், the 11th verse, 11ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே குரல்ல வாசிக்க போகிறோம். யோவான் 2:11 வாசிக்கலாமா? இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். This beginning of miracles did Jesus in Cana of Galilee and manifested forth his glory, and his disciples believed on him. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த யோவான் 2ஆம் அதிகாரம் முதல் 11 வசனம் நாம் எல்லாருக்கும் மிக நன்றாக தெரிந்த ஒரு வேத பகுதி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் செய்த அற்புதங்கள் எண்ணில்லாதவைகள். ஆமென். எண்ணில்லாத அற்புதத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் இந்த பூமியிலே மனிதனாக ஜீவித்த நாட்களில் எண்ணில்லாத அற்புதங்களை, அதிசயங்களை வெளிப்படுத்தினார் என்பதை பரிசுத்த வேதம் பல காரியங்களை நமக்கு போதிக்கிறது. யோவான் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே, யோவான் 21:25 இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு. அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது என்று எண்ணுகிறேன். ஆமேன் என்று யோவான் முடிக்கிறார். ஹல்லேலூயா. கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் தன்னுடைய முதலாவது அற்புதத்தை தொடங்குகிறார். முடிக்கிற நேரத்தில் மனிதனாக இந்த உலகத்தில் ஜீவித்து அவர் பரலோகத்திற்கு செல்வதற்கு முன்பதாக அவர் செய்த காரியங்களை எல்லாவற்றை குறித்து அவர்களுடைய சீஷர்கள் அவர்கள் எழுதும் பொழுது அவர்களில் ஒருவராகிய யோவான் சொல்றாரு, அவர் செய்த அற்புதங்கள் அதிசயங்கள்லாம் ஏராளம், அதெல்லாம் எழுத ஆரம்பிச்சா இந்த உலகமே, அந்த புத்தகம் இந்த உலகமே கொள்ளாது, அவ்வளோ இருக்குதுன்னு சொல்றார். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்விதமாக இயேசு முதலாவது அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவர் மேல் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்று பரிசுத்த வேதம் இந்த வேத பகுதியை குறித்து சொல்கிறது. அப்போஸ்தலர் 10:38 சொல்கிறது, நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. பிசாசின் வல்லமையிலே அகப்பட்ட யாவரையும், பிணிகளையும் நோய்களையும்
எல்லாவற்றையும் நீக்கி அவர்களை சுகமாக்கினார் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. தன்னுடைய அற்புதத்தை, அடையாளங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினார் என்பதை இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்க முடிகிறது. ஆமென் சொல்லலாமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் தன்னுடைய அற்புத அடையாளங்களை அவர் நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறவர்களுக்கு தன்னுடைய அற்புத அடையாளங்களை இன்றைக்கும் கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். மார்க் 9ஆம் அதிகாரத்திலே ஒரு அசுத்தாவியினால் அலக்கழிக்கப்பட்ட ஒரு இளைஞனுடைய தகப்பன் அவனை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து, உம்மால் ஏதாகிலும் செய்ய கூடுமானால் இவனுக்கு நீர் இறங்க வேண்டும் என்று கேட்டபொழுது இயேசு சொன்னார், நீ விசுவாசிப்பாயானால் கூடும், விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னார். ஆமென். இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை விசுவாசிக்கிற யாவருக்கும், தம்மை நம்புகிற யாவருக்கும் இன்றைக்கும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அற்புத அடையாளங்கள் இன்றைக்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறபடியா நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாமே. ஆமென். கர்த்தருடைய அற்புதமான கிருபைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க, அற்புதங்களை செய்ய இன்றைக்கும் அவர் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தினுடைய 26ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பரிசுத்த வேதம் இவ்விதமான ஒரு காரியத்தை சொல்கிறது. அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தன்னுடைய பிள்ளையாகி இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்தில் அனுப்பினார் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஆமென். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. பொல்லாங்கோடு கூட ஆசீர்வதிக்கிறவர் தேவன் அல்ல. பொல்லாங்கிலிருந்து, அசுத்தத்திலிருந்து, பாவத்திலிருந்து, கட்டுகளிலிருந்து விலக்கி மீட்டு தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க என் தேவன் இன்றைக்கும் போதுமானவராயிருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? அதைத்தான் யோசுவா 3:5 வாசிக்கிறோம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், கர்த்தர் உங்கள் நடுவில், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். ஆமென். Joshua said to people, sanctify yourselves for tomorrow, that Yahweh will wonders among you. Amen. Sanctify ourselves today, the Lord will perform miracle tomorrow. அல்லேலூயா சொல்லலாமா? நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் அசுத்தத்தை நீக்கி, எல்லா விதமான பொல்லாங்கை நீக்கி, நம்மை அற்புதங்களினாலும் அடையாளங்களிலும் நிரப்பி நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை மேன்மைப்படுத்துவதற்கு இன்றைக்கும் அவர் போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாம மகிமைப்படுவதாக. யோவான் 2ஆம் அதிகாரம் முதல் 11 வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு நன்கு தெரிந்த, அறிமுகமான, பரிச்சயமான ஒரு சம்பவத்தை அந்த வேத பகுதியில் வாசிக்கிறோம். அது வேறொன்றுமல்ல, கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் நடந்த ஒரு கல்யாண வீட்டிற்கு இயேசு சென்றார். ஆமென். வேதம் அப்படிதான் சொல்கிறது. யோவான் 2:2 சொல்கிறது, இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். நல்ல சத்தம் அவர் ஆமென் சொல்லுங்க. இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதலாவது அற்புதத்தை அந்த திருமண வீட்டிலே செய்து தம்முடைய நாமத்தை, தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தின பொழுது அவருடைய சீஷர்கள் இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்தார்கள். நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் இன்றைக்கும் தன்னுடைய அற்புதமான கிருபைகளை, தன்னுடைய மகிமையை அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நல்ல சத்தம் நல்லே சொல்லாமா? விசுவாசிக்கிற யாவருக்கும் இன்றைக்கும் அவருடைய அற்புத அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விசுவாசிக்கிற யாவருக்கும் இன்றைக்கும் அவருடைய அற்புத அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. Mighty God Jesus.
ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாம மகிமைப்படுவதாக. யோவான் 2ஆம் அதிகாரத்தில் நினைத்த உடனே, யோவான் 2ஆம் அதிகாரத்தை நாம் நினைத்த உடனே நம்முடைய நினைவுக்கு வரக்கூடிய காரியங்கள் பல காரியமாயிருந்தாலும் ஒரு காரியம் சட்டுன்னு நம்முடைய நினைவுக்கு வரும். ஆமென். சொல்லுங்க பார்ப்போம். யோவான் 2ஆம் அதிகாரத்தை நினைச்சா என்ன நினைப்புக்கு வருது? அப்படியா என்னை பார்த்து முறைத்து கொண்டிருக்கிறீர்கள்? யோவான் 2ஆம் அதிகாரத்தை நினைச்சா, கலிலேயாவில் உள்ள கானா ஒரு கல்யாணத்தை நினைச்சா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? சொல்லுங்க தம்பி. பச்சை சட்டை என்ன ரசமா? திராட்சை ரசமா? ரைட். வேற என்ன ஞாபகம் வருது? ஜீவாக்கா சொல்லுங்க. அவங்களுக்கு என்ன வெக்கம் பாருங்க. ஏன் பேரை சொல்லி கூப்பிட்டாரப்பா. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்கம்மா. ஏதாவது சொல்லுங்க. இன்விடேஷன் கார்டு. ரைட். வேற என்ன ஞாபகம் வருது? ஏஞ்சல் என்ன ஞாபகம் வருது? கீழ்ப்படிதல வாட்டர் வைனா மாறிச்சு. ரைட்டு. ரைட். நீங்கள் எல்லாம் சொன்னதெல்லாம் கரெக்டு. என்னங்கம்மா? காணா ஒரு கல்யாணம் சொன்ன உடனே எல்லாருக்கும் திராட்சரசம் ஞாபகம் வருது. எல்லாம் ஓகே. ஒளிஞ்சு இருந்த கற்சாடி. ஆமேன். வெளியே இருந்த 6 கற்சாடி என்று வேதம் சொல்கிறது. ஆமேன் சொல்லலாமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கல்யாண வீட்டிலே தன்னுடைய அற்புதத்தை செய்வதற்கு, தன்னுடைய அற்புதத்தை வெளிப்படுத்துவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பயன்படுத்தின பொருட்களிலே ஒன்று புறக்கணிக்கப்பட்ட, வெளியே வைக்கப்பட்டிருக்கிற அற்பமாய் எனப்பட்ட ஒரு பாத்திரம், வெளியே வைக்கப்பட்ட 6 கற்சாடிகள். நல்ல ஒரு அலையிலேயே சொல்லலாமா? ஆமென். நாம் இந்த நாளிலே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை கையில் எடுத்தாலும் நிச்சயமாக அது தேவநாமத்தின் மகிமைக்காக பயன்பட்டே மாறும். அல்லேலூயா. ஆமென். இந்த உலகத்தில் ஒருவேளை அற்பமாய், குப்பையாய் தூக்கி எறியப்பட்டால் கூட நாம் ஆராதிக்கிற அருமை இரட்சகருடைய கண்ணில பட்ட போதும் அவர் கையில எதை எடுக்கிறாரோ அது கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக பயன்படும். சத்தமா இல்லையே சொல்லமா? ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து அவருடைய கைகளில் தங்களை அர்ப்பணித்து பயன்படாமல் வீணாய் போனவர்கள் ஒருவருமே இருக்க முடியாது. ஆமென். இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து பயன்படாமல் வீணா போனவங்க ஒருத்தருமே இருக்க முடியாது. ஒருவேளை அவங்க வீணா போனாங்கன்னா அந்த உலகத்தின் மேலே, உலக இச்சையின் மேலே, உலகத்தினுடைய காரியத்தின் மேலே கண் வைத்து பிசாசுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து யூதாசை போல போனால் ஒழிய ஒருவரை கூட அவர் புறக்கணிக்கிறவர் அல்லவே அல்ல. தம்மிடத்தில் வந்த ஒருவரையும் அவர் தள்ளாத தேவன். ஒரு ஆமென் சொல்லலாமா? இந்த காலை வேளையில், இந்த அற்புதமான இந்த 2வது ஆராதனையில் நான் கர்த்தருடைய கையிலே பயன்படுகிற பாத்திரமாய் பயன்பட வேண்டும் என்கிற வைராக்கியத்தோடு உங்களுடைய ஜீவியத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பீர்களானால், நான் சொல்கிறேன், இந்த காலவெளியிலே நீங்கள் கர்த்தருக்கு பயன்படுகிற அற்புதமான பாத்திரங்களை கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஆமென். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானனுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்கு உரிய பாத்திரமாயிருப்பான். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கனத்துக்கு உரிய பாத்திரமாய் பயன்படுத்துவாராக. பக்கத்தில் பார்த்து நல்ல வார்த்தை சொல்லுங்க. கர்த்தர் உங்களை கனத்துக்கு உரிய பாத்திரமாய் பயன்படுத்துவாராக. நான் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு வெளியே இருக்கிறேனே, நான் எல்லாராலும் அற்பமாக எனப்படுறேனே, என்னை யாரும் கண்டுக்கலையே அப்படின்னு பல விதத்தில், பல கோணங்களிலே நீங்கள் உங்களையே நீங்கள் வருத்தி கொண்டிருக்கலாம்.
ஆனால் கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்த்திருக்கிறதுனால அவர் உங்களை கனத்திற்கு உரிய பாத்திரமாய் தம்முடைய கரத்திலே எடுத்து பயன்படுத்துவது நிச்சயம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய கண்கள் பட்ட அந்த கற்சாடிக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 3 விதமான கற்சாடிகளை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த காலவெளியில என்னுடைய செய்தியின் தலைப்பு கர்த்தர் கரத்தில் கற்சாடி. சத்தமா சொல்லுங்க. The stone water pot in the Lord's hand. ஆமென். கர்த்தர் கரத்தில் கற்சாடி என்கிற தலைப்பிலே யோவான் 2ஆம் அதிகாரத்தில் காணப்படுகிற 3 விதமான கற்சாடியை உங்கள் முன்பதாக வைக்க விரும்புகிறேன். நல்ல சத்தமா ரலிலியா சொல்லுங்க. என்னுடைய செய்தியிலே எப்பொழுதும் காணப்படுகிற 3 எழுத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உலகத்தான் ஒருவன் இப்படி சொன்னான், 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும். ஆமென். அப்படி சிம்பிளாக ஒரு 3 பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை கவனிங்க. நம்ம அந்த யோவான் 2ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா அதில் 6ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம் காலியான கற்சாடி. நம்பர் 1, என்னுடைய செய்தியினுடைய முதல் தலைப்பு காலியான கற்சாடி. சத்தமாக சொல்லுங்க. An empty stone water pot. நம்பர் 2, 7ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் தண்ணீர் நிரம்பின கற்சாடி. சொல்லுங்க. A stone water pot filled with water. Amen. 10வது வசனத்தை பார்ப்பீர்களானால் திராட்சை ரசமான கற்சாடி. Amen. A stone water pot filled with wine. இந்த 3 விதமான கற்சாடியை யோவான் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்க முடிகிறது. வீட்டுக்கு போயிட்டு வேர்ட் பை வேர்ட் யோவான் 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் இந்த 3 விதமான கற்சாடியை நீங்கள் பார்க்க முடியும். காலியான தண்ணீரால் திராட்சை ரசத்தால் நிரப்பப்பட்ட கற்சாடி. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய கரத்திலே தகப்பனே, குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல என்னை உம்முடைய கரத்தில் படைக்கிறேன் என்று நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பீர்களானால் கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவது நிச்சயம். எந்த விதத்திலும் கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். எந்த இடத்திலும் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். நீங்கள் செல்லுகிற இடமெல்லாம் தேவனுடைய நாமம் உங்கள் மூலமாய் மகிமைப்படும்படி கர்த்தருடைய கரம் கற்சாடியாகிய உங்கள் மேல், என் மேல், நம்மேல் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆமென். நம்பர் 1, காலியான கற்சாடியை நாம் அந்த இடத்துல பார்க்கிறோம். 6, 7 ஆகிய வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனிங்கள். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்கதாக 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆக இந்த 2 வசனம் சொல்கிறது, அந்த 6 கற்சாடி வெறுமையான கற்சாடியாய் வீட்டிற்கு வெளியே வைக்கப்பட்டிருந்தது என்பதை இந்த 2 வசனம் நமக்கு சொல்கிறது. இயேசு வேலைக்காரரை பார்த்து சொன்னார், ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொன்னார். ஆமென். அப்படியானால் அந்த சாடிகள், அந்த கற்சாடிகள், அவைகள் வெறுமையாய் வெளியே வைக்கப்பட்டிருந்தது. ஆமென். இயேசு அந்த கற்சாடியை பார்த்து பரபரப்பாய் திருமணம் நடந்து கொண்டிருக்கிறது, மகிழ்ச்சி கொண்டாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது, ஆரவாரம் நடந்து கொண்டிருக்கிறது. திடீரென்று திராட்சரசம் இல்லை என்கிற ஒரு பரபரப்பு. இயேசுனுடைய கண்கள் அந்த வீட்டிற்கு வெளியே யூதர்களுடைய வழக்கத்தின்படி, யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே என்று வேதம் சொல்கிறது,
யூத கலாச்சாரத்திலே, யூதர்களுடைய பாரம்பரியத்திலே அவர்களுக்குள் ஊறி போன ஒன்று, வெளியே எங்க போயிட்டு வீட்டுக்கு வந்தாலும் எல்லாவற்றையும் கழுவுவார்கள். ஆமென். மனைகளை, செம்புகளை, எல்லாவற்றையும், கால்களை எல்லாவற்றையும் கழுகி சுத்திகரித்து கொண்டு உள்ளே வருவார்கள். சத்தம் வரலே சொல்லுங்க. யூதர்கள் கூட்டம் ஒரு முறை இயேசுவினிடத்தில் வந்து, உங்கள் சீஷர்கள் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்களே என்று சொன்ன பொழுது சீஷர்களுக்கு துக்கம் தொண்டை அடைக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஆமென். எல்லாருக்கும் முன்னாடியும் சீஷர்களை பார்த்து இயேசு கிட்ட சொல்றாங்க, உங்க சீஷருங்க கை கழுவாமல் சாப்பிட்றீங்க, இது கூட நீங்க ட்ரைனிங் கொடுக்கலையா? அது எவ்வளவு பெரிய இன்சல்ட் தெரியுங்களா? யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட வந்து நீங்கள் காலில் பல் தேய்க்கலையா, இப்படி இருக்கிறீங்களே அப்படின்னா எப்படி இருக்கும் நமக்கு? அந்த மாதிரி தான். அப்போ இயேசு சொன்னார், நீங்கள் பாரம்பரியமாக செம்புகளையும் மனைகளையும் இருப்பிடங்களையும் எல்லாவற்றையும் கழுவுகிறீர்கள், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையை போல இருக்கிறீங்க, அப்படி இப்படின்னு பாரு. ஒரு பெரிய காரியத்தை மாயக்காரராகிய வேதபாரகரே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அவர்களுடைய பாரம்பரிய வழக்கம். இந்த திருமண பரபரப்பின் வீட்டிலே ஒரு பற்றாக்குறையின் நேரத்தின் இயேசுவினுடைய கண்கள் அந்த கற்சாடிகளின் மேல் பட்டது என்பதை இந்த வேத பகுதி சொல்கிறது. சத்தமாலே சொல்லமா? இயேசு சொன்னாரு, வேலைக்காரரை பார்த்து வெளியே இருக்கிற அந்த கற்சாடியை நிரப்புங்கள் சொன்னார். கையை நல்ல உயர்த்தலே சொல்லாமா? நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை நிரம்ப செய்வாராக. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா விதமான இயலாமைகள், எல்லா விதமான நெருக்கடிகள், எல்லா விதமான குறைவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவாராக. பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 1:23 அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாமே. அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஜீவனுள்ள தேவன். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற குறைவுகள் எல்லாவற்றையும் நிரப்புவாராக. சத்தம் ஆமென் சொல்லாமா? பரிசுத்த வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. 34ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் சொல்கிறது, அவர்களுக்கு பயந்தவர்களுக்கு குறைவு இல்லை. அல்லேலூயா. அவர்களுக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சத்தமா இந்த வார்த்தையை என்னோடு ரிப்பீட் பண்ணுங்க. அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். இந்த ஜாடி வெறுமையாயிருந்தது. இயேசு அந்த ஜாடிகளை, வெளியே இருக்கிற ஜாடியை பார்த்தார். ஏற்கனவே திராட்சரசத்தால் நிரப்பப்பட்ட கனத்துக்குரிய பாத்திரங்கள் அதிலிருந்து மொண்டு எல்லாருக்கும் கொடுத்து தீர்ந்து விட்டது. அந்த ஜாடி காலியாக தான் இருக்குது. ஆனால் இயேசுனுடைய கண்களோ வீட்டிற்கு வெளியே சுத்திகரிக்கும் முறைமையின்படி சுத்திகரிப்பதற்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த வெறுமையான ஜாடியை பார்த்து தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொன்னார். ஒரு ஆமென் சொல்லலாமா? இது எதை காட்டுகிறது? இந்த காலியான கற்சாடி என்பதை எதை காட்டுகிறது? இயேசு இல்லாத ஒரு வெறுமையான வாழ்க்கையை காட்டுகிறது. அல்லேலூயா. இயேசு இல்லாத ஒரு வெறுமையான வீடு. ஆமென். இயேசு இல்லாத ஒரு வெறுமையான வாழ்க்கை, இயேசு இல்லாத ஒரு வெறுமையான வாழ்க்கையாய் இருக்கும் வரைக்கும் அது காலியான ஜாடி தான். அல்லேலூயா. ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாக தேவ ஜனங்களை கர்த்தர் எச்சரிக்கும் பொழுது, இதோ அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்தும் கொஞ்சம் கிடைத்தது, நீங்கள் அறுத்து வீட்டிற்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் அவனவன் தன் வீட்டிற்கு ஓடி போனீர்களேன்னு சொல்றார். கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையில போடுகிறது போல சம்பாதிக்கிறான். தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற வெறுமைக்கான காரணங்களை
ஆகாய் தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் சொல்றார். இந்த கால வேளையிலும் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளோ சம்பாதிக்கிறோம், எவ்வளோ உழைக்கிறோம், எவ்வளோ சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா ஒன்றும் கையில தங்க மாட்டேனதே. கஷ்டப்பட்டு கடினமாய் உழைத்து சேர்த்து வைக்கிறதுலாம் சில நேரத்தில் திடீர்னு எல்லாம் செலவழிந்து போய் விடுகிறதே, வீண் செலவாகிறதே. பலவிதமான குழப்பத்தோடு பலவிதமான வேதனையோடு ஒருவேளை இந்த காலை வேளையில நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். பாருங்கள், இந்த 6 கற்சாடி வெறுமையா இருந்தது. இந்த காலை வேளையில உங்களுடைய வாழ்க்கை வெறுமைக்குரிய காரணம் உங்களுக்குள் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை குறித்ததான அன்பும், அவரை நேசிக்கிற இருதயமும், அவரை பற்றி கொள்கிற வைராக்கியமும் இல்லாதிருக்குமானால் அதுதான் ஒரு வெறுமையான வாழ்க்கையை அது காட்டுகிறது. மனம் போன போக்கிலே வாழ்கிற, தேவன் விரும்பாத ஒரு வாழ்க்கை, அது வெறுமையான வாழ்க்கையை காட்டுகிறது. சத்தமரல்லே சொல்லாமா? இயேசு இல்லாத வாழ்க்கை அது பரிசுத்தம் இல்லாத அசுத்தமான வாழ்க்கையை காட்டுகிறது. ஜீவனுள்ள தேவன் இந்த காலவெளியிலே நம்மை அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டிருக்கிறார். அல்லேலூயா. நாம் அவருடையவர்களாய் இருக்கும்படிக்கு நம்மை இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டிருக்கிறார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 6:20 அப்படி சொல்கிறது, நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே. ஆமென். கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி நம்மை சம்பாதித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நாம் நம்முடையவர்கள் அல்ல. முதலாவது இதை உணரணும், நாம் நம்முடையவர்கள் அல்ல. இந்த காலியான கற்சாடி, இயேசு வேலைக்காரரை பார்த்து சொன்னார், ஏற்கனவே பரிமாறி கொண்டிருக்கிற பாத்திரங்கள் எல்லாம் உள்ள இருக்கு, இதுல தண்ணி நிரப்புங்கன்னு சொல்லலை. ஆனால் இயேசு சொன்னார், வீட்டுக்கு வெளியே அவர்களுடைய பாரம்பரியத்தின்படி, யூதர்களுடைய பாரம்பரியத்தை நான் சொன்னது போல, எங்க வெளியே போயிட்டு உள்ள வந்தாலும் வேலைக்காரன் ஓடி போய் அந்த கற்சாடியிலிருந்து தண்ணீரை எடுத்து எஜமானுடைய கால்களை கழுவி, எஜமானுடைய கால்களை கழுவுவதற்கு முன்பதாக பாதரட்சையை கழற்றி காலை கழுவி காலை தொடச்சி பாதரட்சையை போட்டு உள்ள அனுப்பணும். ஆமேன்னு சொல்லுங்க, நல்ல சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க. அதனால தான் யோவான் ஸ்நானன் சொல்றாரு, எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவர், அவருடைய பாதரட்சையை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல. அப்படின்னா என்ன சொல்ல வராரு? அடிமையிலும் நான் ஒரு அடிமை. ஆமேன்னு சொல்லலாமா? இயேசுவினுடைய கண்கள் வெளியே இருக்கிற அந்த கற்சாடியின் மேல் பட்டு இயேசு வேலைக்காரரை பார்த்து சொன்னாரு, தண்ணீரை நிரப்புங்கள் சொன்னார். சத்தமாமேன்னு சொல்லுங்க. தண்ணீரை நிரப்புங்கள் சொன்னார். ஹல்லேலூயா. யூத கலாச்சாரத்திலே, யூதருடைய பாரம்பரியத்திலே ஒரு வழக்கம், ஒரு தொன்று தொட்டு ஒரு வழக்கம் இருக்கிறது. யூதர்களுடைய வழக்கத்தின்படி அவர்கள் சுத்திகரிக்கிற கற்சாடிகள் இருக்கிற வெளியே இருக்கிற பாத்திரத்தில் வெளியே இருந்து வருகிற எந்த மிருகங்கள் அந்த பாத்திரத்திலே குடிக்குமானால், பாத்திரத்தில் இருக்கிற தண்ணீரை குடிப்பதற்கு போய் குடிக்குமானால் அந்த மிருகம் கொல்லப்பட வேண்டும். அந்த தண்ணீரை தீட்டுப்படுத்தலாகாது, தீட்டுப்படுத்தக்கூடாது. மனிதர்கள் பயன்படுத்துகிற அந்த தண்ணீரை மிருகங்கள் வந்து குடிக்கும்படி வந்து அந்த தண்ணீரை தீட்டுப்படுத்தக்கூடாது, பாழ்படுத்தக்கூடாது. அதனால அவர்களுடைய வழக்கம் சுத்திகரிக்கிற பயன்படுத்த விடுகிற கற்சாடியினுடைய கழுத்திலே அந்த நெக் பகுதியில் சுற்றிலும் ஹோல்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க. தண்ணீரை நிரப்பும் பொழுது அந்த தண்ணீர் முழுமையாக இல்லாமல் அந்த தண்ணீர் அந்த சைடில் இருக்கிற ஹோல்ஸ் வழியாக கீழே வடிந்து மிருகங்கள் தண்ணீர் குடிப்பதற்காக, கீழே சிந்தப்பட்ட தண்ணீரை மிருகங்கள் குடிப்பதற்காக ஒரு ஹோல்ஸ், எல்லா ஜாடிகளுடைய அந்த நெக்கில் ஹோல்ஸ் இருக்கும். இது அவர்களுடைய வழக்கம்.
இயேசு இந்த கற்சாடியில் தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொன்ன பொழுது, நான் விசுவாசிக்கிறேன் வேலைக்காரர்கள் செய்த முதல் ரெக்டிஃபிகேஷன், முதல் காரியம் என்ன பறிப்பாங்கன்னா, அந்த ஹோல்ஸை முதல்ல அடைச்சாதான் தண்ணி நிரப்பி இருக்க முடியும். சத்தமர் அழிலே சொல்லலாமா? இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய வார்த்தையை சபைக்கு நேரே சொல்லுகிறார். வெறுமையாக்கப்பட்ட உங்களுடைய கற்சாடிகள், உங்களுடைய வாழ்க்கை நிரப்பப்பட வேண்டுமானால் அடைக்கப்பட வேண்டிய ஓட்டை முதலாவது அடைக்கப்பட வேண்டும். கையை உயர்த்தி சொல்லாமா? சுத்திகரிக்கப்பட வேண்டிய காரியங்கள் முதலாவது சுத்திகரிக்கப்பட வேண்டும். நீக்கப்பட வேண்டிய அசுத்தங்கள் முதலாவது நீக்கப்பட வேண்டும் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை வேளையிலே சபைக்கு முன்பதாக தன்னுடைய வார்த்தை வைக்கிறார். ஆமென். எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் தன்னுடைய வார்த்தைகளை தேவ ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது, எரேமியா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்ப்பீர்களானால், எரேமியா 2:13, என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளாகிய தொட்டிகளை தங்களுக்கென்று வெட்டி கொண்டார்கள். ஆமென். என் ஜனங்க 2 தீமை செஞ்சிட்டாங்க. ஓட்டையான ஜாடிகளை தங்களுக்காக தெரிந்து கொண்டு அதில் தண்ணீர் நிரப்பிட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. தண்ணி நிரப்பிட்டே இருக்கிறாங்க, அது வீணாய் போய் கொண்டிருக்கிறது. இந்த காலவெளியிலும் கர்த்தருடைய உள்ளத்தினுடைய ஏக்கம் அதுதான். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்காக உண்டாக்கி கொண்டார்கள். ஆமென். எரேமியா 2ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனத்தை பாருங்கள். என்னை விட்டு தூரப்பட்டு போய் மாயை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள் என்று கர்த்தர் கேட்கிறாராம். ஆமென். என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என் ஜனங்கள் என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். இந்த காலவெளியிலே அன்பு சகோதரா சகோதரி, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேரே புறப்பட்டு வருகிறது. ஏன் காலியான கற்சாடியாய் இருக்கிறது? ஏன் எவ்வளவு பிரயாசப்பட்டும் ஒரு நிரம்பாத நிலை, நிரப்பப்படாத நிலை, ஒரு விரக்தி, ஒரு வேதனை, ஒரு தத்தளிப்பு? காரணம், தேவன் விரும்புகிற பாத்திரமாய், தேவன் நிரப்புகிற பாத்திரமாய் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற குறைகள், என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதுவாயிருந்தாலும், தகப்பனே என்னை முதலாவது உம்முடைய கரத்தில் படைக்கிறேன் என்று ஒப்பு கொடுக்கிற ஜீவியத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஒரு ஒப்பு கொடுத்தலின் ஜீவியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஒரு ஒப்பு கொடுத்தலின் ஜீவியம். நல்ல சத்தம் ஆமென் சொல்லலாமா? வாழ்க்கையிலே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து, ஒருவரை ஒருவர் நேசிக்கிற, ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையாய் எண்ணுகிற ஒரு அனுபவத்திலே நீங்கள் கட்டப்பட வேண்டும், எழுப்பப்பட வேண்டும் என்று தேவன் தன்னுடைய இருதயத்தினுடைய ஏக்கத்தை உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். சத்தம் ஆமென் சொல்லலாமா? இந்த காலவேளையில உங்களுடைய வாழ்க்கை வெறுமையாய் இருக்குமானால், உங்களுடைய வாழ்க்கை வெறுமையாய் இருக்குமானால், உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுவதற்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களை சுத்திகரித்து கொண்டு நீங்கள் நிரப்பப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். கர்த்தருடைய உள்ளத்தினுடைய ஏக்கத்தை இன்றைக்கு நிறைவேற்றுகிற தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் காணப்பட வேண்டும். ஆமென். அதைத்தான் வேதம் சொல்கிறது. இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளை உங்கள் நடுவில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, நீண்ட நாளாய் காத்து கொண்டிருக்கிற, நிறைவேறாமல் தாமதித்து கொண்டிருக்கிற காரியங்களில் ஒரு ஜெயத்தை பெற வேண்டுமானால் கர்த்தர் உங்களிடத்திலே அப்படிப்பட்ட ஒரு நல்ல உணர்வுள்ள இருதயத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். சத்தம் ஆமென் சொல்லலாமா? சங்கீதக்காரருக்குள் காணப்பட்ட அந்த உணர்வுள்ள இருதயம், தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பரலோகத்திலிருந்து கர்த்தர் தம்முடைய மனுபுத்திரரை கண்ணோக்கினாராமே.
அந்த உணர்வுள்ள இருதயத்தை பெற்றுக்கொள்வதை தேவன் அதிகமாக எதிர்பார்க்கிறார். சத்தம் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 139 சங்கீதம் 23, 24 ஆகிய வசனங்களை சங்கீதக்காரர் சொல்லும் பொழுது, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று என்னை சோதித்து என்னை நித்திய வழியில் நடத்தும் என்று தன்னை அர்ப்பணிப்பது போல தேவனுடைய கரத்திலே அர்ப்பணிப்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். நல்ல சத்தம் அல்லே சொல்லுங்க. அந்த அர்ப்பணிப்பு இருக்குதா? அந்த அர்ப்பணிப்பு இருக்கா? பரிசுத்த வேதம் அந்த அர்ப்பணிப்பை எதிர்பார்க்கிறது. ஆமென். அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல எல்லாவற்றிலையும் கீழ்ப்படியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல சத்தமா இல்லை சொல்லுங்க. ஆமென். அந்தபடி மனைவிகளே, உங்கள் புருஷனுக்கு என்ன செய்யணுமா? கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படுகிறீங்களா? புருஷனுக்கு கீழ்ப்படுகிறீங்களான்னு கேட்கிறேன். புத்தி உள்ள ஸ்திரீயாய், தன் வீட்டை கட்டி எழுப்புகிற ஸ்திரீயாய், கணவனுக்கு கீழ்ப்படுகிற எந்த வார்த்தைகளுக்கும் கணவனுக்கு கீழ்ப்படுகிற நல்ல குணசாலியான ஸ்திரீகளாய் நீங்கள் வீட்டை கட்டி எழுப்புகிறவர்களாய் இருக்கும் பொழுது உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழிய கர்த்தர் செய்வார். சத்தமரல்லே சொல்லுங்க. கணவனுக்கு அப்படி கீழ்ப்படுகிறீங்களா? கணவனை கனப்படுத்துறீங்களா? கேட்டா சொல்றாங்க இது நியூ ஏஜா. ஆமென். நியூ வேர்ல்டு. அது இந்த காலம் அப்படின்னு சொல்லி இந்த காலம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. ஆமென். புருஷனை பெயர் சொல்லி கூப்பிடுகிற கல்ச்சர் போயிட்டு இருக்கு. பெயர் சொல்லி கூப்பிடுகிற கல்ச்சர் போய் வாடா போடாக சொல்ற கல்ச்சர் போயிட்டு இருக்கு. ஆமென். ஆமென் சொல்லுங்க. இப்போ கல்யாணம் ஆன பசங்களெல்லாம் பார்த்தா நமக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னன்னு பார்த்தா வாடா போடான்னு பேசுகிற காலம் போயிடுச்சு. கேட்டால் நாங்கள் அவ்வளோ அந்யோன்யம். ஆமேன். அதெல்லாம் அந்த காலம், அதெல்லாம் பழைய காலம். இது இந்த காலம். ஆமேன். எந்த காலமாக இருந்தாலும் பைபிள் இருக்குது ஒரே காலம். சத்தம் ஆமேன் சொல்லலாமா? அந்தபடி புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன கூறுங்களா? அன்பு கூறுறீங்களா? மனைவியை நேசிக்கிறீங்களா? மனைவியை நேசிச்சு அன்பு கூறுறீங்களா? சத்தமா ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். முழு குடும்பமா ஒரு ஆராதனைக்கு வர்றதுக்குரிய கிருபையை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரா? கையை உயர்த்த எழுத சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. நீ வந்தா வா, வரா கட்டினா போ. நான் முதல் ஆராதனைக்கு போயிடுறேன். அல்லேலூயா. காலையில் ஒரு சகோதரன்ட்ட கேட்டேன், எங்கே நீங்கள் உங்களை மட்டும்தான் பார்க்குறேன், மற்றவங்களை காணணும், அவங்களாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்த்தேன். அதனால் நான் முதல்ல வந்துட்டேன். அவர்கள்லாம் 2வது ஆராதனைக்கு வருவாங்க. சந்தோஷம். ஆமேன். சில ஆப்ஷன்ஸ் இருக்கிறது சந்தோஷம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு மனதோடு ஒன்று சேர்ந்து தேவ சமூகத்தில் வருவது எத்தனை பெரிய ஆசீர்வாதம். ஆமேன் சொல்லுங்க. சத்தம் ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். மனைவியினுடைய உணர்வுகளை புரிந்து, மனைவியினுடைய தேவைகளை அறிந்து அன்பு கூறுகிற அற்புதமான குடும்ப தலைவர் இருக்கிற குடும்பம் அது ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். சத்தம் ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். நல்ல சத்தமா இல்லை சொல்லுங்க. உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமானால் நிரப்பப்படுகிற காரியங்கள் வீணாய் சிந்தி போகாதபடி எந்தெந்த இடத்துல ஓட்டைகள் அடைக்கப்பட வேண்டுமோ அவைகளெல்லாம் அடைக்கப்பட வேண்டும். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை அவர் திரும்ப எடுத்து கட்டி அதனுடைய திறப்புகளை அடைக்கிற தேவன் இந்த காலவெளியிலே திறப்புகள் அடைக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். சத்தமா ஆமென் சொல்லலாமா? உங்களுடைய வீடாகிய உங்களுடைய வாழ்க்கை, உங்கள் இருதயம், உங்கள் ஜீவியம் அது காலியான பாத்திரமாய் இருப்பதை தேவன் ஒரு நாள் விரும்புவதே இல்லை. ஆமென். நம்பர் 2, 2வது தண்ணீர் நிரம்பின கற்சாடி என்று நான் சொன்னேன். ஆமென். தண்ணீர் நிரம்பின கற்சாடி. 7ஆம் வசனத்திலே யோவான் 2:7 நாம் பார்த்தோம், வாசித்தோம். இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார்.
அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். சத்தமராமேன் சொல்லலாமா? வெறுமையாய் காலியாய் இருந்த கற்சாடி இப்பொழுது கர்த்தர் வேலைக்காரரை பார்த்து சொன்னார், தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொன்னார். இப்பொழுது அந்த 6 கற்சாடி தண்ணீரால் நிரப்பப்பட்டிருந்தது. சத்தமராமேன் சொல்லலாமா? பொதுவாக தண்ணீருக்கு ஒரு தன்மை உண்டு என்று சொல்வார்கள். வாட்டர் இஸ் a odorless and tasteless and colorless என்று சொல்வார்கள். ஆமென். தண்ணீர் மணமற்றது, சுவையற்றது, நிறமற்றது என்று சொல்வார்கள். ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க. இது எதை காட்டுகிறது? ஒருவருக்கும் பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கையை காட்டுகிறது. இந்த கற்சாடி தண்ணீரால் நிரப்பப்பட்டிருந்தது. ஒருவருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை. கர்த்தருடைய இருதயத்தினுடைய ஏக்கம், விருப்பம், நீங்கள் காணியான கற்சாடியா இருப்பது அவருக்கு விருப்பம் அல்ல. நீங்கள் வெறும் தண்ணீரால் நிரப்பப்பட்ட ஒரு கற்சாடியா இருப்பதும் தேவனுக்கு விருப்பம் அல்ல. கையை உயர்த்தி ஒரு சத்தம் அல்லையே சொல்லாமா? ஒருவருக்கும் பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கையை அது காட்டுகிறது. சத்தம் அல்லையே சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையில நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருப்பதற்காக, நாம் தேவனுக்கு பயன்படுகிறவர்களாய் இருப்பதற்காக, நாம் நம்முடைய வீட்டில் இருக்கிற மற்றவர்களுக்கு உபயோகப்படுவதற்காக, நாம் சுற்றுப்புறத்தில் இருக்கிற அநேகருக்கு பயன்படுகிறவர்களாய் இருப்பதற்காகத்தான் கர்த்தர் நம்மை இந்த உலகத்திலே சிருஷ்டித்தார், படைத்தார். சத்தவர் ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே சிலர் தங்களை தாங்களே யோசித்துக் கொண்டிருப்பார்கள். தங்களை தாங்களே யோசித்துக் கொண்டிருப்பார்கள். நான் என்னை யாருமே விரும்புகிறதில்ல, என்னை யாருமே நேசிக்கிறதில்ல, என்கிட்ட யாருமே பேசுறதில்ல. தங்களை தாங்களே வருத்தி கொண்டு, தங்களை தாங்களே குறையாய் சொல்லிக் கொண்டு மூளையிலே முடங்கி கிடப்பார்கள். இது சுயநலம் உள்ள வாழ்க்கையை காட்டுகிறது. ஆமென். தண்ணீரால் நிரப்பப்பட்ட ஜாடி என்கிற வாழ்க்கை அதைத்தான் காட்டுகிறது. ஆனால் உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் எதை விரும்புகிறார் பாருங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்கள். பிலிப்பியர் 2:4. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. நல்ல சத்தவரலிலே சொல்லாமா? ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. ஆமென். பிலிப்பியர் 2:5 அதை தான் சொல்கிறது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவது. இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த சிந்தை உங்களுக்குள் இருக்க கடவது. 7-8 ஆகிய வசனங்களை பாருங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7-8. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாமே வெறுமையாக்கினார். வானாதி வானம் கொள்ளாதவர், தேவனுடைய தற்சுரூபம். ஆனால் அவர் உங்களையும் என்னையும் மீட்பதற்காக ஒரு சாதாரண மனிதனாக இந்த பூமியிலே வந்தார். சத்தவர் அல்லே சொல்லாமா? எத்தனை ஆச்சரியம்! அண்ட சராசரங்களை எல்லாவற்றையும் தம்முடைய வார்த்தையினால் படைத்தவர். ஆனால் அவர் இந்த பூமியில வந்து பிறக்கும் பொழுது இந்த பூமியில் அவருக்கு இடம் இல்லை. ஹல்லேலூயா. இந்த பூமியில் அவருக்கு இடம் இல்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஆமென். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். ஹல்லேலூயா. எத்தனை ஆச்சரியம், எத்தனை ஆச்சரியம்! ரோமர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, நாம் பலனற்றவர்களாயிருந்த பொழுது, ஆமென்,
8ஆம் வசனம் சொல்கிறது நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுது. ஆமென். 10ஆம் வசனம் சொல்கிறது நாம் சத்துருக்களாய் இருக்கும் பொழுது கிறிஸ்து நமக்காக மரித்தார். அல்லேலூயா. நல்லவனுக்காக ஒருவன் எதையும் செய்ய துணிவான். ஆனால் நாம் பாவிகளாய் பலனற்றவர்களாய் தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்த நேரம் கர்த்தர் நமக்காக தமது அன்பை விளங்க பண்ணினார். எத்தனை எத்தனை மகத்துவமான அன்பு. ஹல்லேலூயா. தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து, ஹல்லேலூயா, மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, பிலிப்பியர் 2:8, மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாமே கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். நல்ல சத்தவரலிலே சொல்லாமா? தம்மை தாமே தாழ்த்தினார். காலியான கற்சாடி தண்ணீரால் நிரப்பப்பட்ட பிறகும் அது மற்றவர்களுக்கு பயன்பட கூடாத ஸ்டேஜில் தான் இருந்துச்சு. சத்தம் ஆமைன்னு சொல்லாமா? நம்முடைய வாழ்க்கை வெறுமையாக இருப்பதை தேவன் விரும்பவில்லை. அதே நேரத்தில் சுயநலமுடைய வாழ்க்கையாக, தன்னலமுடைய வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை தேங்கி நின்று விடாதபடி கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த சிந்தை நமக்குள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சத்தமராமேன்னு சொல்லலாமா? இந்த கால வேளையில கர்த்தருடைய ஆவியானுடைய விருப்பம், நான் ஒரு தண்ணீரால் நிரப்பப்பட்ட ஜாடியாய் இருப்பதை தேவன் விரும்புவதில்லை. ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். என்ன சொன்னேன்? திராட்சை ரசமாய் மாறின கற்சாடி. 10ஆம் வசனத்தை பாருங்கள். யோவான் 2:10, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். ஹல்லேலூயா. நல்ல சத்தம் அல்ல சொல்லுங்க. ஒரு பெரிய மனக்கோலம், மனவிழா நடந்து கொண்டிருக்கிறது. திடீர்னு அங்க ஒரு பற்றாக்குறை, திராட்சரசம் இல்லை. திராட்சரசம் இல்லை என்ற உடனே பரபரப்பு எல்லா இடங்களிலும். பற்றாக்குறை உடனே ஒரு கல்யாணத்தில் ஒரு பற்றாக்குறை என்று சொல்லும் பொழுது பாருங்கள் எத்தனை வேதனை, எத்தனை கலக்கங்கள். அப்படிப்பட்ட பற்றாக்குறையின் நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய பிரசன்னம் அந்த வீட்டிற்குள் இருந்தபடியினால் கர்த்தர் அந்த வீட்டை வெட்கப்படுத்த விடாமல், அவர்கள் தலை குனிந்து போகாமல் அந்த இடத்திலே தலை நிமிர்ந்து நிற்கும்படியாக அந்த இடத்திலே கர்த்தர் தன்னுடைய முதலாவது அற்புதத்தை செய்து தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இயேசு வேலைக்காரரை நோக்கி, தண்ணீரால் நிரப்பப்பட்ட கற்சாடி, இதை கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரரிடத்திலே கொடுங்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் பந்தி விசாரிப்புக்காரர் கொண்டு போய் எல்லாருக்கும் அதை பரிமாறின பொழுது குடித்து விட்டு ருசி பார்த்து அவர்கள் சொன்ன வார்த்தை தான் 10ஆம் வசனம். எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து, நேரம் போக போக நேரமாக ஆக ருசி குறைஞ்சிக்கிட்டே வரும். ஆனால் அந்த டேஸ்ட் ஸ்டாண்டர்டை இதுவரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறீங்களேன்னு சொல்லி எல்லாரும் போய் மாப்பிள்ளையை போய் அப்ரிஷியேட் பண்ணாங்களாம். சத்தமா இல்லையே சொல்லாமா? அவருக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. ஆமென். கர்த்தருடைய அற்புதமான வல்லமை, அவருடைய பலத்த கிரியைகள், அவரை சார்ந்து கொள்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கும் அவருடைய அற்புதங்களை கர்த்தர் செய்வதற்கு போதுமானவராயிருக்கிறார். நல்ல சத்தமாலே சொல்லுங்க. அவருடைய அற்புதத்தை நம்புகிற தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்றைக்கும் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார். நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாமே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. பாடுங்க. கூடுமே
எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் பெயரால் கை நீட்டினா நோய்கள் மறையுதையா. உம் பெயரால் கை நீட்டினா நோய்கள் மறையுதையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. நல்ல சத்தமா இல்லை சொல்லுங்க. இந்த கல்யாண வீட்டில் ஒரு பெரிய பரபரப்பு, ஒரு பெரிய பதட்டம், திராட்சரசம் இல்லை என்கிற சூழ்நிலைமை. ஆனால் பாருங்கள், திடீரென்று பந்தியில் இருந்தவர்கள் எல்லாரும் வந்து மணவாளனை பார்த்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை வைத்து பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், ஆனால் நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வச்சிருந்தீரே என்று சொல்லி அதை டேஸ்ட் பண்ணவங்க மணவாளனை அப்ரிஷியேட் பண்ணாங்க. சத்தமா ஆமீன் சொல்லாமா? இதை எதை காட்டுகிறது? ருசி நிறைந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை காட்டுகிறது. சத்தமா இல்லை சொல்லாமா? நீங்கள் மற்றவர்களுக்கு ருசி கொடுக்கிற நல்ல திராட்சை செடிகளாக, திராட்சை பழங்களை தருகிறவர்களாக, மற்றவர்களுக்கு ருசி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமென். ஆகவே தான் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பார்த்து சொன்னார், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஏசாயா 5ஆம் அதிகாரத்தை முதல் 10 வசனத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். உயர் நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதில் இருக்கிற கற்களை எல்லாம் பொறுக்கி சுற்றிலும் வேலி அடைத்து நடுவிலே திராட்சை ஆலைகளை கட்டி நல்ல பழங்களை தரும் என்று காத்து கொண்டிருக்கிற நேரத்தில் அதுவோ கசப்பான பழங்களை தந்த பொழுது அந்த தோட்டத்தினுடைய எஜமானன் விசனப்பட்டு வேதனைப்பட்டு, இந்த திராட்சை செடிக்கு நான் இன்னும் என்ன காரியத்தை செய்யட்டும், நான் இதற்கு செய்ய போகிற நியாய தீர்ப்புகளை சொல்லுகிறேன் என்று ஒரு கடுமையான வார்த்தைகளை அந்த இடத்துல வாசிக்கிறோம். இந்த காலைவேளையிலே கர்த்தர் இந்த வருஷமும் இருக்கட்டும்னு நமக்கு கிருபையாய் நாட்களை கொடுப்பதற்குரிய காரணம் என்ன? நாம் மற்றவர்களுக்கு ருசி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் நம்மை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல சத்தமாமேன்னு சொல்லுங்க. திராட்சை ரசம் ருசி நிறைந்ததாக மணவாளனை கிட்ட போய் எல்லாரும் ஒரு அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய மேன்மையான அனுபவத்தை உடையதாய் இருக்கிறது போல நம்மளுடைய ஜீவியம் அநேகருக்கு பிரயோஜனமுடையதாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்கள் திராட்சை ரசம் நிரம்பின கற்சாடியாய் இருப்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு ஆமீன் சொல்லலாமா? நீங்கள் திராட்சை ரசம் நிரம்பின கற்சாடியாய் இருப்பதை தான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை காலியான கற்சாடியாக அல்லது பாரம்பரியமான ஒரு தண்ணீரால் நிரப்பப்பட்ட கற்சாடியாய் அல்ல, திராட்சை ரசம் ருசி நிறைந்த மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் உங்களை கர்த்தர் இந்த உலகத்திலே சபையிலே நாட்டி வைத்திருப்பதற்குரிய நோக்கம் அநேகருக்கு நீங்கள் ருசி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் நமக்கு கிருபையாய் நாட்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லலாமா? ஆண்டவருடைய அற்புதமான கரம் தொடர்ந்து உங்களை வழிநடத்துவதாக. இந்த கடைசி நாட்களிலே தகப்பனை என்னை, எங்களை, என் குடும்பத்தை, என் சபையை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் சொல்லி தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிப்பீர்களா? எழுமி நிற்போமா? தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கலாமா? பாஸ்டர் பகவதி அவர்கள் நம்மை ஜபத்து நடத்துவார்கள். நம்ம எல்லாரும் எழுமி நின்று தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து
தகப்பனே, என்னை உம்முடைய கரத்தில் படைக்கிறேன், என்னை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே நம்முடைய போதகர் மூலமாக வெளிப்படுத்தின அருமையான வார்த்தைகளுக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சமூகத்திலே, ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் செய்த அற்புதத்தை அருமையாய் நமக்கு விளக்கி தந்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். நமக்கு ஒன்றுதான் தெரியும், அற்புதம் நடந்தது. அது கற்சாடியிலே ஆண்டவர் திராட்சரத்தை கொடுத்தார், அது திருமணம் சுகமாய் முடிந்தது என்று. ஆனால் ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை அதிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு அதற்குள் இருக்கின்ற உள்ளான சத்தியத்தை வெளிப்படுத்தி கொடுத்ததற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். முதலில் அது யாரும் அசட்டை பண்ண ஒரு காலி பாத்திரமாகிய வெளியிலே கிடந்தது. ஆனால் அந்த காலி பாத்திரத்தை ஆண்டவர் தொட்ட பொழுது அது ஆண்டவர் பெரிய காரியங்களை அதன் மூலமாக நமக்குள் செய்தார். எனவே நாம் காலி பாத்திரங்களால் அல்ல, இந்த சபையிலே வந்திருக்கிற நாம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறபடி ஒரு ஆசீர்வாதம் நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்மை முதலாவது நாம் காலி பாத்திரங்கள் என்பதை நினைவில் கொள்ள கூடாது. கர்த்தர் இந்த காலி பாத்திரங்களை நிரப்பதற்கு சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இந்த காலி பாத்திரங்கள் நிரப்பி ஆண்டவர் இந்த எப்படி தண்ணீர் நிரப்பினது, அந்த தண்ணீரினால் ஆண்டவர் பெரிய அற்புதங்களை நமக்கு வெளிப்படையாக காட்டியிருக்கிறார். அது நல்ல தண்ணீராக இருந்தாலும் அது பயனற்று போகக்கூடாது என்பதற்காக அதில் ஆண்டவர் தம்முடைய வல்லமையை மூன்றாவதாக திராட்சை ரசமாக மாற்றி, கர்த்தருக்குள் இருக்கிற நாம் எப்பொழுதும் திராட்சை ரசமாகவும் ருசியுள்ளதாக இருப்பதாகவும் மற்றவர்கள் விரும்புகிற மாதிரி இருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் நம்மை இந்த கால வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவர் ஒரு ருசியுள்ள திராட்சை ரசமாக இங்கே வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு காலத்திலே நாம் காலி பாத்திரங்களாக இருந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. தேவனுடைய வல்லமையின் பிரசன்னம் நம்மை ருசியுள்ள திராட்சை ரசங்களாக இந்த இடத்தில் ஒவ்வொருவரை நிரப்பி ஆசீர்வதித்திருப்பதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். ஆண்டவரே, இந்த எண்ணிலே இருக்கிற ருசி ஒரு நாளும் குறைந்து போகக்கூடாது. இந்த ருசி மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க வேண்டும். காலி பாத்திரங்கள் எத்தனை இருக்கிறதோ நம்மை சுற்றிலும் அப்படிப்பட்ட எல்லா காலி பாத்திரங்களையும் நாம் இந்த சமூகத்துக்கு கொண்டு வந்து அவர்களையும் ருசியுள்ள திராட்சை ரசமாக மாற்றுவதற்கு கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதை நாம் செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக கர்த்தரை துதிப்போம். கைகளை உயர்த்தி நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, நான் நிறைவுள்ள திராட்சை ரசம் உள்ள ருசியுள்ள மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவராக திராட்சை ரசமாக இருந்து ஆண்டவரே எல்லோரையும் ஆண்டவரே திராட்சை ரசத்திற்கு உள்ளாக நான் நடத்துவேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வேளையிலும் இந்த சமூகத்தினாலே ஆண்டவர் நீர் எங்களுக்கு கொடுத்த நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் ருசியுள்ள திராட்சை ரசமாக என்றென்றும் இந்த சபையில் இருந்த ஆண்டவருக்கு மற்றவர்க்கும் ருசியை கொடுக்கின்றவர்களாக இருந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்தி நீர் வருகின்ற வரையிலும் ஆண்டவரே உமது நாமத்தை உயர்த்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம். ஒருவேளை எங்களிலே குறைகள் இருந்து போனால் இந்த நாளில் கேட்ட சத்தியத்தின்படி எங்களை சுத்திகரித்து ஆண்டவரே நல்ல ருசியுள்ள திராட்சை ரசமாக எங்களை மாற்றிக்கொள்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை ஒரு விசை தொட்டு ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக. சகல துதிகான மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவனுடைய அனுக்கிரகமும் அரவணைப்பும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா நாட்கள் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். சீயோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று
இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: ரெவரன் பி. சுதாகரன் சாமுவேல், தலைமை போதகர், சியோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம், செம்பாக்கம், சென்னை 73. தொடர்புக்கு 9382111727 மற்றும் 9381111727.